ஒரு அரசியல்வாதி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுனது ஏன் இப்போ ஒரு பெரிய நியூஸ் ஆகிருக்கு? வாங்க பார்க்கலாம். ஒரு ஸ்பீக்கர் சொல்றாரு, ஏஐய பத்தி பேசினா ஒரே அரசியல்வாதி இவர்தான். சும்மா ஏதோ சொல்லிட்டு போகல, தன்னோட 2.5 நிமிஷ பேச்ச முழுக்க முழுக்க ஏஐக்காகவே ஒதுக்கியிருக்கார். ஆனா எதுக்கு இந்த டாபிக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது பொருளாதாரம். ஏன்னா ஏஐ தான் இந்தியாவோட பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு கணிக்கிறாங்க. ஒரு கணிப்புப்படி 2030க்குள்ள கிட்டத்தட்ட $4 ட்ரில்லியன் அளவுக்கு ஏஐ பங்களிக்கும். இன்னொரு கணிப்புல 2035ல ஏஐ மட்டுமே $1.7 ட்ரில்லியன் வருமானம் தரும்னு சொல்றாங்க. சரி, இத பத்தி ஒரு ஏஐ எக்ஸ்பர்ட் என்ன நினைக்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் சொல்றாரு, நான் நிறைய பேருக்கு ஏஐ சொல்லி கொடுக்கறேன். இவர் ஏஐ பத்தி பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயம் ஏன் முக்கியம்னா, இது ஒரு தனித்துவமான கவனம், பொருளாதார தொலைநோக்கு, அப்புறம் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இது வெறும் பேச்சா மட்டும் பார்க்கல, ஒரு புது அரசியல் பார்வைக்கான தொடக்கமா பார்க்கறாங்க. அதாவது மத்த அரசியல்வாதிங்க வழக்கமான விஷயங்களை பேசும்போது இவர் எதிர்கால டெக்னாலஜியை பத்தி பேசுறாரு. இதனால தமிழ்நாட்டால ஏஐல இந்தியாவோட டாப் ஸ்டேட்டா வர முடியும்னு நம்புறாங்க. அதனாலதான் அந்த எக்ஸ்பர்ட் இவரை மத்தவங்களை விட முற்றிலும் வேற மாதிரி நான் உறுதியா சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ ஒரே ஒரு அரசியல்வாதியோட கவனம் ஒரு பெரிய ஏஐ புரட்சிக்கு தொடக்கமா அமையுமா?